வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, நேற்று திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்டு மீட்டிங் இருந்தது. அந்த போர்டு மீட்டிங்கில் முக்கியமான ஒரு 3-4 பாயிண்ட்னு பார்த்தோம்னா, டிடிடி சேர்மன் அண்ட் இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அனௌன்ஸ் பண்ண முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு கோட்டா இப்போ மாசம் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதே போல ஆஃப்லைன்ல கூட இஷ்யூ பண்றதுக்கு நாங்க பிளான் பண்றோம், ஸ்டடி பண்றோம்னு தான் சொல்லியிருக்காங்க. இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எங்க சொல்லல. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்த்தேன், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டைரக்டா அலோவ் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அது ராங் இன்ஃபர்மேஷன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேத்து சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு கோட்டான்றது ஆஃப்லைன்ல அலோவ் பண்றதுக்கு நாங்க ஸ்டடி பண்றோம்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது டெய்லி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ பேருக்கு தரிசனம் பண்ற மாதிரி பிளான் பண்ணி ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல, அதாவது சர்வ தரிசனம் இதெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது மேல ஸ்டடி பண்ணுவாங்க. டைம் அட்ஜஸ்ட்மெண்ட், ட்ரையல் பேசிஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பா நாங்க ஸ்டடி பண்ணி அது மேல டிசிஷன் எடுக்கிறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க எங்கேயாவது இந்த 2-3 நாள்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டைரக்டா அனுமதி இருக்குன்ற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன். அவங்க எப்பத்திலிருந்து அனுமதி கொடுப்பாங்க, ஆஃப்லைன் டிக்கெட்ன்றது எப்படி, அந்த ப்ராசஸ் என்னன்றது சொல்லுவாங்க. அது சொன்ன அப்புறம் நான் வீடியோ ஷேர் பண்றேன். இந்த நடுவில் ஏதாவது நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அது ராங் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அவங்க ஸ்டடி பண்றோம்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, சுவாமி தரிசனம் பண்றது கொஞ்சம் ஃபாஸ்டா முடிஞ்சிட்டு வெளியே வர மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ன்றது நாங்கள் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி டிடிடி ஆல்ரெடி இந்த நடுவில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சுவாமி தரிசனம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வர்றதுக்கு கூகுள் கம்பெனி டிடிடிக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் அந்த சிஸ்டம்ன்றது நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்லி கூகுள் கம்பெனி சொல்லியிருக்கு. ஸோ அந்த சிஸ்டம்ன்றது ஷார்ட்லி எடுத்துகிட்டு வருவாங்க. அது எப்போத்திலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க என்ற அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ன்றது வந்ததுன்னா இந்த ஃபேஸ் ரெகக்னைசேஷன்ன்றது எடுத்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா சுவாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலால அகாமடேஷன் இந்த ரூம்ஸ் எல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு டோட்டலா 6282 ரூம்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இருக்கிற ஏதாவது ஓல்டு ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்றதுக்கு டோட்டலா 772 crores சாங்ஷன் பண்ணியிருக்காங்க டிடிடி. 772 crores-ல 6282 rooms reconstruction and repair works-க்கு அமௌண்ட்ன்றது பட்ஜெட்ல சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்லி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ன்றது கூட நடக்கும். அதாவது ஓல்டு பில்டிங்ஸ் எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ திருப்பதியில் கீழ திருப்பதியில் கோவிந்தராஜ சுவாமி சௌட்ரிஸ் இருக்குல்ல, அங்கே ஒர்க் ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு 10 days பேக், அங்கே அந்த பில்டிங் ஒர்க் எல்லாம். ஸோ அந்த ஒர்க்கு நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ரெடியான உடனே திருமலால கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா அங்க டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா பக்தர்களுக்கு அகாமடேஷன்ன்றது கொஞ்சம் கஷ்டமாகும்ல. ஸோ அதனால கீழே ரெடி ஆகி போச்சுன்னா எப்படியும் ஆயிடும், நெக்ஸ்ட் இயருக்கு முடிஞ்சிடும். அதாவது இந்த இயர் எண்டுக்கு முடிஞ்சதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அகாமடேஷன்ன்றது பக்தர்களுக்கு இங்க ஸ்டே பண்ற மாதிரி கீழே திருப்பதில பிளான் பண்ணி மேலே ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்றேன். மெயினா இங்க சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு கோட்டான்றது ஆன்லைன்ல மாசம் ரிலீஸ் பண்றாங்கல்ல, ஆஃப்லைன்ல கொடுக்கறதுக்கு நாங்க ஸ்டடி பண்றோம், பிளான் பண்றோம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்ல இருந்து கொடுக்க போறோம், இப்போ கொடுக்குறாங்க என்ற மாதிரி எங்கேயும் டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. இந்த 2-3 நாள் ஏதாவது நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இப்பதான் நான் ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன் நான், அதெல்லாம் ராங் இன்ஃபர்மேஷன். அவங்க ஸ்டடி பண்றோம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆஃப்லைன் ஃபெசிலிட்டின்றது எப்படி ப்ராசஸ்ன்றது டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அப்புறம் நான் ஷேர் பண்றேன். அதே போல சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நான் டெய்லி நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
யாராவது நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.